பாய் வேணுங்களா? ஏன்னா தர ஜில்லுன்னு இருக்குல்ல. பாய் போர்வை எடுத்து போத்திக்கிங்க. ஐயா போட்டு படுக்க போறாங்க. ஐயா சாப்பிட்டு படுங்க. கையில எடுத்து கும்பிடாதீங்க. ஏன் ஐயா? ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். சாப்பாடு இந்தாங்க. பாய் போட்டு படுத்துங்க. சாப்பிடுங்க. அப்புறம் ஏன் படுக்கிறீங்க? சொல்லட்டுங்களா? ஐயா ஐயா ஒரு போர்வை ஒரு பாய் இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு இழுத்து படுத்துக்குங்க. வீடு வாசல் இல்லாம இங்கே தான் இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல குளூர்ல பனியில வந்து கிடக்குறோம்ப்பா. ஒன்னும் இல்ல போத்தி வைக்கிறதுக்கு வெறும் இந்தாங்க இந்தாங்க சாப்பாடு பாய் போர்வை இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 100 பேருக்கு வந்து உணவு வந்து சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். இப்போ அதுக்கு என்னென்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, அது மட்டும் இல்ல அதோட வந்து குழம்பு, கறி குழம்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைப்பழம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு இனிப்பு தர போறோங்க. அந்த இனிப்பு தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாங்கிரி. எல்லாருக்குமே சொன்னோடனே நாக்கில் வச்சு ஊரும் ஜாங்கிரின்னு சொன்னாலே இன்னைக்கு அந்த ஜாங்கிரியை தான் நம்ம செய்ய போறோம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே நம்ம வந்து செஞ்சு வச்சாச்சு. ஆனா நம்ம வந்து இப்ப இனிப்பு, அதாவது இந்த ஜாங்கிரி மட்டும் தான் நம்ம வந்து செய்ய போறோம். ஏன் நீங்க பிரியாணி செய்யறது வந்து வீடியோல காட்டலன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்க ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பிரியாணி செய்யறது. அதிகமா அது வந்து பார்க்க மாட்டாங்க பிரியாணி செய்யறது. அதனாலதான் நம்ம வந்து அதை போடல. இப்போ அப்படியே பிரியாணி செய்யறத பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், அதை போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாங்கிரி தான் செய்ய போறோம். அது வந்து 100 பேருக்கு வந்து ஜாங்கிரி செய்ய போறோம். இந்த வந்து சாப்பாடு மட்டும் இல்லைங்க, சாப்பாடோட சேர்த்து நம்ம பாத்தீங்கன்னா பாயும் போர்வையும் ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். பாயெல்லாம் யாருக்கு கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் படுத்திருப்பாங்க பாருங்க, இடமே இல்லாம அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த போயும் பார்வையும் கொடுக்க போறோம். நம்ம இந்த மாபெரும் உதவி யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா NVN சிஸ்டர் தான் செய்யறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கனடால இருக்காங்க, 2 பேர் வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க. அவங்க தான் இந்த உதவி செய்யறாங்க. NVN சிஸ்டர்ஸோட பாட்டி மேரி ஜெசிந்தான்றவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த போர்ல வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க நினைவு நாள் இன்னைக்கு. அதனால அந்த நினைவா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து உணவு அளிக்க சொன்னாங்க. அது மாதிரி நம்ம இன்னைக்கு உணவு செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். வெப்சைட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா OneXBet. அது மட்டும் இல்லங்க, ஆண்ட்ராய்டு மட்டும் ஐபோனுக்கு கூட OneXBetோட அப்ளிகேஷன் வந்து கிடைக்குதுங்க. ஒரு மணி ஏர்னிங் பெட்டிங் ஆப்புங்க. அப்பப்ப நடக்கிற லைவா நடக்கிற ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட், வாலிபால் நடக்கிற லைவ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க பெட்டிங் கட்டி நீங்க வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த மணி ஏர்ன் பண்ற மணியை நீங்க பாத்தீங்கன்னா UPI, கூகுள் பே, அப்புறம் பாத்தீங்கன்னா போன் பே, பேங்க் வித்ட்ராவல் மூலம் கூட நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் மற்றும் ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு உடனே டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, சீக்கிரமா மணி ஏர்ன் பண்ணுங்க. நண்பர்களே, இப்போ இந்த ஜாங்கிரி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து வெள்ளை உளுந்த நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணி ஊத்தமா நல்லா அப்படியே அரைச்சு நல்லா திக்கா எடுத்து வந்துருக்கோம் பாருங்க. அப்படியே இதாகி இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு 100 ஜாங்கிரி, இதை வச்சு 100 ஜாங்கிரி போடலாம் கன்ஃபார்மா. வந்து இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து வச்சு வெறும் கலர் பவுடர் மட்டும் தான் கலக்க போறோம், வேற எதுவுமே நம்ம வந்து கலக்க போவதில்லை. பாத்தீங்கன்னா ஒரே பக்கமா தான் நம்ம சுத்தணும். திரும்ப நம்ம இப்படி ரிவர்ஸ்ல சுத்துறது அப்பெல்லாம் சுத்தக்கூடாது. நம்ம பிசைஞ்சோம் பாத்தீங்கன்னா பதம் வராது நமக்கு. அந்த ஜாங்கிரி கரெக்டா அந்த மாவு பதம். கேசரி பவுடர் கொட்டி நான் பிசைஞ்சிக்கிறேன். அப்பதான் நமக்கு வந்து ஜாங்கிரி கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஜாங்கிரிக்கு மாவு நம்ம வந்து கலர் பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு ரொம்ப நேரம் விட்டோம்னா நம்ம வந்து மாவு வந்து பூத்து போயிடும், புளிச்சிரும். அது மாதிரி புளிக்க விடக்கூடாது. நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஜாங்கிரி போட்டு புளிஞ்சு எடுத்துடணும். எண்ணெயில போட்டு வந்து ஜாங்கிரியை நம்ம வந்து எண்ணெயில போட்ட உடனே அதை எடுத்து நம்ம வந்து ஜீனி பாவுல போடணும். அதனால முதல்ல நம்ம வந்து ஜீனி பாவை முதல்ல காய்ச்சி எடுத்துக்கிறேன் நானே. அதில் வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் பாருங்க. அரை கம்மி பார்த்தா நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது இறக்கிடலாம், கரெக்டாக இருக்கும். கையில் வச்சு நண்பர்களே,
பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி பிடிக்கிறதுக்கு இந்த துணியை வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து காலைல கருக்கலையும் போயிட்டு நாங்கள் வந்து கடையெல்லாம் கேட்டு பார்த்தோம், இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஒரு டைலர்கிட்ட போயிட்டு இது மாதிரி கேட்டோம்னா அவர் வந்து இது மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து தச்சு கொடுத்தாரு, செம்மையாக இருக்கும். இது நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க, அந்த ஓட்டை வழியாக தான் நமக்கு வந்து ஜாங்கிரி வெளியில் வரும். நான் அந்த புழிஞ்சு ஊற்றுறது நடுவில் வந்து நம்ம மாவை வச்சுட்டு இப்படி 2 சைடு இப்படி மடக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து புழிஞ்சா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. நண்பரே, கடையில் புழிகிறவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த பூ மாரிலாம் போடுவாங்க, நமக்கு அப்படி போட தெரியாது. சும்மா தெரிஞ்ச அளவுக்கு ரைட்டாக 2 ரவுண்டு அப்படியே டப்புக்கு டப்புக்குன்னு அடிச்சு விட்டுறோம் நம்ம. பார்த்தேன் சரிங்க. நம்மளே ஜாங்கிரியை பாருங்க, செம்மையா போட்டாச்சு, எல்லாம் வெந்துகிட்டு இருக்குது. நல்லா இது எண்ணெயில குதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இருக்கிற ஷேப்லாம் பாத்தீங்கன்னா கடையில் கிடைக்கும் பாருங்க, அது மாதிரி நம்ம வந்து கடை போடல. ஏன்னா வந்து நமக்கு அவங்க வந்து கரெக்டாக போடுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி கை வந்து விளையாடும், நமக்கு அது மாதிரிலாம் விளையாடல. நம்ம வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கோம். ஆனால் சுவை பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிறத விட டாப்பு டக்கராக இருக்கும். பெருசாக போடுங்க. நம்ம செஞ்ச ஜாங்கிரி கொட்டிக்கலாம். நல்லா வந்து நல்லா முக்கிடணும். நல்லா ஜீனி பாவுல போட்டு நல்லா உள்ள வந்து முக்கினாதான் அதில் உள்ள அந்த பாவுலாம் நமக்கு வந்து உள்ள இறங்கி நல்லா நல்லா ஜூஸியா இருக்கும். அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அதனால நல்லா போட்டு முக்கிக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு ஜாங்கிரி. இப்ப நான் எடுத்து ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து போட்டுக்கிறேன்.
நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100 ஜிலேபி பாருங்க வேற லெவல் அப்படியே வாசனை கமன்னு இருக்கு. எடுத்து சாப்பிட்டா அப்படியே வேற லெவல்ல இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜிலேபி போட்டாச்சு வேற லெவல்ல இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஒட்டச்சு காட்டுற பாருங்க. அது உள்ள எப்படி ஜூசியா இருக்கும்னு பா. இங்க பாருங்க அப்படியே உள்ள எப்படி அப்படியே தலை இருக்குது. எல்லாம் அப்படியே சாப்பிடலாம் வேற லெவல்ல இருக்கும். இது நம்ம மட்டும் சாப்பிட போறது இல்லைங்க. இது வந்து எல்லாருக்காக தான் நம்ம செஞ்சது. நம்ம வந்து 100 பேருக்கு தான் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் இது 100 தாண்டியே இருக்குது. நண்பர்களே நம்ம வந்து ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி செஞ்சிருக்கோம் பாருங்க. சிக்கன் பிரியாணி கம்மன்னு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா குழம்பு அப்படியே கறி குழம்பு வச்சிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜிலேபி அதாவது ஜாங்கிரி நாங்களே போட்டது. வாழைப்பழம் வச்சிருக்கிறோம். அப்புறம் முட்டை வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 10 பாய் வாங்கி வச்சிருக்கோம் எடுத்துட்டு போய் கொடுக்க. அது மாதிரி போர்வையும் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்ப எல்லாம் சிறப்பா நம்ம ரெடி பண்ணி வச்சு போகும்போது அடுத்து நம்ம வந்து பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்குற வேலை மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. நிறையவே இருக்குது. நம்ம வந்து அதுல வந்து தூக்கி வச்சு பார்சல் போட முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கீழே வச்சுட்டு கொஞ்சம் சின்ன பாத்திரத்துல எடுத்து போட்டிருக்கோம். நம்ம வந்து பார்சல் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம நண்பர்களே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இட வசதி இல்லை. இப்போது நாங்க வந்து வயல்ல சமைக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு தெரியாது எங்க நாங்க இதுன்றோன்னு. இப்ப பாருங்க இங்க வந்து எங்க தாத்தா இருக்கும்போது வந்து கட்ட ஆரம்பிச்சு அப்படியே விட்டுட்டாங்க. இது அப்படியே அந்த பில்டிங் சும்மா கிடக்குது. அது உள்ளதான் நம்ம வந்து இப்ப செய்ய போறோம். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இட வசதி இல்லாதனாலதான் நம்ம வந்து இங்க உட்காந்து பார்சல் போறோம். நிறைய பேர் தப்பா நினைப்பீங்க, அது வந்து நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இருக்கிறத வச்சு நாங்க செய்யறோம் சிறப்பா. நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 பார்சல் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு நம்மள்ட்ட நிறைய இருந்ததுனால பாத்தீங்கன்னா இதே மாதிரி கவர் நாங்க வச்சிருந்தோம். அதுல ஒரு 50 பார்சல் போட்டிருக்கோம். இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க மாமா பார்சல். அது மட்டும் இல்ல நம்ம வந்து இப்ப வந்து என்ன செய்ய போறோம்னா இந்த மாதிரி குழம்பு நம்ம வந்து பார்சல் போட்டு வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் பார்சல் போட்டாச்சு. உள்ள வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குழம்பு, அதுக்கடுத்து ஒரு அண்ணாத்த, அப்புறம் ஒருத்தர் 3 பேரையும் 4 பேரையும் ஒன்னா வச்சு தனியா எடுத்து வச்சுப்போம். அண்ணாத்த தலைவர்லாம் உள்ள போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து கவர் உள்ள ஒரு 10-15 கவர்ல வந்து நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். அண்ணாத்தைய வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். எடுத்து போட்டுக்கிறேன் படப்படன்னு உள்ள. நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கோம். அந்த வண்டி வீணா போனதுனால பாருங்க எதுக்கு எங்க மாமா பாய் இதெல்லாம் வச்சிருக்காங்க. புதுசா சாப்பாடு எதுக்கு சாப்பாடு வச்சிருங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து லைட் ராயல் என்ஃபீல்டுல லைட்டே எரிய மாட்டேங்குது. வேற வண்டியில பெட்ரோல் இருக்குமா என்னன்னு தெரியல. போயிட்டு போட்டுட்டு தான் போகும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 பாட்டி வந்து பாயும் போர்வையும் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. குளிர் தாங்க முடியல படுத்துக்கிறதுக்கு அப்படி தாப்பாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பாயும் போர்வையும் கொடுத்துட்டு அப்படி சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். தண்ணி சாப்பாடு பாயும் போர்வை இருக்கு. அதான் பாய் போர்வை கட்டில எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். சரிம்மா சரிதான்.
நம்ம வந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கும்போது இந்த பாட்டி கேட்டாங்க குளிர் தாங்கலப்பா ஏதாச்சும் போத்திக்கிறது ஏதாச்சும் இருந்தா தாங்க நம்மள்ட்ட ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல திரும்ப நம்ம திரும்ப சாப்பாடு கொடுக்கும்போது வந்து கேட்டாங்க. வீடு பாத்தீங்கன்னா வீடு எதுவுமே கிடையாது, வீடு இடம் எதுவுமே கிடையாது. இங்கேதான் பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் படுத்திருக்காங்க, இங்கேதான் இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு. சாப்பிடுங்கடா, சாப்பிடுங்க சாப்பாடு. ரெண்டு சாப்பாடு கொடுங்கடா இந்த பசங்களுக்கு. சேர்த்து விட்டுமாடா உங்கள மாயத்துல படிக்கிறாங்களா? ஏபிசிடி சொன்னா தம்பி சொல்றான்டா. சாப்பிடு, நீ இப்ப சாப்பிட்டு காமிக்கிறீங்க எங்கள்கிட்ட. சாப்பிட்டு எப்படி இருக்கு இங்க காட்டுறானா அங்க திரும்பி சாப்பிடுறோம் பாரு. நல்லா இருக்காடா? எப்படி இருக்கு? நாங்களே செஞ்சோம். ஆமா படிக்கிற 9வது படிக்கிறீங்களா? சரி, தண்ணி பாட்டில் குடிச்சுங்க. வீடு வாசல் இல்லாம இங்கேதான் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்லயே தான். இவங்க பணியில வந்து கிடக்குறோம்ப்பா, ஒன்னும் இல்ல போத்தி வைக்கிறதுக்கு வெறும் இதுலயே தான் படுத்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சொல்லிட்டு நமக்கு இந்த வீடியோக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க பாருங்க. அவங்க கொடுத்த காசு வந்து பாக்கி காசு மீந்த காசுல நம்ம வந்து பாயும் பொருவி வாங்கியிருக்கோம். அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்ப உங்கள்கிட்ட. என்னங்க இந்தாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இதுல உட்காருங்க பொறுமையா. சாப்பாடு போடுறோம். சாப்பாடு பக்கத்துல வச்சுக்கணும்னா எங்கேயா தங்கி இருக்கீங்க? இங்கதான் படுத்திருப்பேன். இங்கேதான் படுத்திருக்கீங்களா? ராத்திரி போல இங்கதான் இருப்பேன். அவன் அன்பு மனங்கள் தண்ணி இருந்தாங்க. ஒண்ணு கொடுப்பாடி பனி வந்துடும். பாய் போர்வை எடுத்து போத்திக்கிங்க, பாயை கீழே போட்டுக்கீங்க. ஐயா போட்டு படுக்க போறாங்க. ஐயா சாப்பிட்டுட்டு படுங்க, பசியோட படுக்காதீங்க. சாப்பாடு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்தாங்க பாய் போட்டு படுத்துங்க. சரி போமா வரட்டுங்களா? ஐயா ஐயா பொறுமையா சாப்பிடுறீங்களா? ஐயா சாப்பிடுங்க. ஒரு பாய் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு இழுத்து படுத்துக்குங்க. குளிர் எல்லாம் இதமா இருக்கும். பாய் போட்டு படுக்கணும், புதுசா இருக்குன்னு வச்சிடக்கூடாது. சாப்பாடு தான் நீங்களே படுத்துருக்கீங்க. போர்வை பாய் இருக்குது. நைட்ல வந்து லைட் இருந்தா அந்த லைட்டை வச்சு அடிச்சு பாத்துப்பீங்க. இல்ல பகல்ல மட்டும் தான் அடிப்போம். பகல்ல மட்டும் தானே? சரிங்க. அப்படியா சீக்கிரம் முடியாது. குடுறா குடுறா கீழே விழுந்துரும். தனி பாட்டிக்கலாம் கொடுங்கடா ஃபர்ஸ்ட். சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்ப பணியில எங்கேயே படுத்துருக்கீங்க? வீடு எதுவும் இல்லையா? வீடு இருக்கு, முடியல. கொஞ்சம் பாய் போற இருக்கு, போட்டு படுத்துங்க. நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம போயிட்டு 100 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல 10 பேருக்கு நம்ம வந்து போர்வை பாயெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புண்ணியம் யாருக்கு போய் சேரும் பாத்தீங்கன்னா என்விஎன் சிஸ்டருக்கு தான் இந்த புண்ணியம் போய் அவ்வளவு எல்லாமே சேரும். அது மட்டும் இல்ல அவங்க வலித்து உதவி செஞ்ச என்விஎன் சிஸ்டர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல அவங்க பாட்டிக்கு வந்து ஆத்ம சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.